அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற பாடத்தில் அஸ்மாவுல் அஃபால், அதாவது இஸ்முல் ஃபிஅல் என்ற வகையை நம்ம பார்த்து வருகிறோம். அதாவது இஸ்முல் ஃபிஅல் என்று சொன்னால் சில சொற்கள் இருக்கிறது. அந்த சொற்களுடைய அர்த்தம் வினை சொல்லுடைய அர்த்தமாக இருக்கும். ஆனால் அது வினை சொல்லாக இருக்காது. இதைத்தான் என்ன செய்வாங்கன்னா, இஸ்முல் அந்த ஃபேலுடைய இஸ்மு என்று அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, பேர் வச்சுக்கிட்டாங்க. அதே வினை சொல்லாக இருக்காதுங்கிறோம்னா, வினை சொல் என்பதற்கு இரண்டு கண்டிஷன் இருக்கிறது. ஒன்று அந்த வசன்கள் இருக்குல்ல, ஃபல, ஃபைல, ஃபவுல, அஃபால, ஃபால, இந்த வசனில் தான் ஒரு வினை சொல் இருக்கும். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வினை சொல் அந்த வசனில் இருக்காது. அதுபோக வினை சொற்களில் சர்ஃபு வரணும். சர்ஃபுன்னு சொன்னால் இது முன்னிலை, இது தன்னிலை, இது படற்கன்னு சொல்லி ஒவ்வொரு வகைக்கும் அந்த சொல் என்ன செய்யணும், மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இந்த ரெண்டு அம்சம் இருந்தால் தான் அதை வினை சொல் என்று சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் ஒரு சொல் இருக்கும், வினை சொல்லுடைய அர்த்தம் மட்டும் வரும். அது ஒரு சென்ற கால வினைன்னா சென்ற கால வினை மட்டும் அது வரும். முன்னிலைன்னா ஏவல் வினைன்னா ஏவல் மட்டும்தான் அதில் வர முடியும், விலக்கல் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒத்த அர்த்தம் மட்டும் வரக்கூடியது. அப்படி உள்ளதாக இருக்கிறதுனால இது என்னடா, இது அர்த்தம் வினை சொல்லாக இருக்குது, சொல்லு பேர் சொல்லாக இருக்குது. அதனால் இஸ்முல் ஃபேலு, ஃபேலுடைய அர்த்தம் தரக்கூடிய இஸ்மு அப்படின்னு நினைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த இஸ்முல் ஃபேலுடைய பல வகைகளை நம்ம பார்த்துட்டோம். அந்த விட்ட இடத்துலேருந்து இன்னொரு இஸ்முல் ஃபேல் என்னென்னு கேட்டால் சஹுன்னு ஒரு வார்த்தை, சாது ஹே. இதை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு கூட்டத்தில் சத்தம் போட்டு பேசுகிறாங்கன்னு வைங்க, சலசலப்பாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், உஷ்ஷும்போம். உஷ்ஷுன்னு என்ன அர்த்தம், வாய மூடுன்னு அர்த்தம். ஆனால் உஷ்ஷுங்கிறது அது வினை சொல்லு மாதிரி இருக்குதா, வினை சொல்லு மாதிரி இல்லை. வினை சொல்லு மாதிரி இல்லாட்டாலும் அதுக்கு எதுக்கு அதை சொல்கிறோம், வினை சொல்லுடைய ஒரு அர்த்தம் தருவதற்கு தான் சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான்னா சஹ்மாங்க, சகுன வாய மூடு. சஹு என்றால் சஹு என்றும் அதை சொல்வார்கள், சஹின் சஹு என்றும் சுக்குன் வச்சும் சொல்வார்கள், சஹின் என்று தன்வீன் வச்சும் சொல்வார்கள். இரண்டுக்குமே அர்த்தம் என்னன்னு கேட்டால் உஸ்குத், அதனுடைய அர்த்தம் இது. இந்த பக்கம் போட்டிருக்கிறது அர்த்தம். சக்கத்தன்னா வாய் மூடினான், மௌனமாக இருந்தான். அதிலிருந்து எஸ்குத்தில் இருந்து முன்னிலை ஏவல் வினை உஸ்குத், நீ வாயை மூடு. வாயை மூடுன்னு சொல்லி உஸ்குத் என்று சொல்வது கொஞ்சம் கூடுதல் எழுத்து இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. அதனால் சுருக்கமாக சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இதுனா அர்த்தம், வாயை மூடு. அப்போ இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும். இதெல்லாம் நாளைக்கு வரும் பாடங்களில், கித்தாபுகளில், ஹதீஸுகளில் இதெல்லாம் வரும்போது இது என்ன, எதில் கொண்டு சேர்க்குறது, இதுக்கு இந்த ஃபேலுடைய அர்த்தம் கொடுக்குறோம், ஃபேல் மாதிரி இல்லையேன்னு வரும்ல. அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் முன்னாடியே என்ன செஞ்சு அந்த சொற்களையெல்லாம் மனசில் ஏற்றி வச்சுக்கணும் மூளையில். சஹுங்கிற ஒரு சொல். இந்த சஹு மாதிரியை தான் மஹ் என்று ஒரு சொல், மஹு. சரியா? இந்த மஹு என்பதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மஹின், மஹ் என்றும் சொல்வார்கள், மஹின் அப்படின்னு சொல்வார்கள். இது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நிப்பாட்ட சொல்கிறதுக்காக வேண்டி. ஒருத்தனை ஒரு காரியம் செஞ்சுருக்கா, டிஸ்டர்பாக இருக்குது, நிப்பாட்டு நிறுத்து அப்படின்னு ஒருத்தன் ஒரு செயலை செய்யும் பொழுது அது தொந்தரவாக டிஸ்டர்பாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், நிப்பாட்ட சொல்லுவோமா இல்லையா? அதை நிப்பாட்ட சொல்வதற்கு மஹு என்று சொல்வார்கள், மஹின் என்றும் சொல்வார்கள். மஹு என்றால் என்ன, நிறுத்து, இந்த என்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கிறான்னா அந்த வேலையை நிறுத்துன்னு அர்த்தம். அதாவது அதுக்கு அர்த்தம் தான் உக்ஃபுஃப். கஃப்னா தடுத்து கொண்டான், உக்ஃபுஃப் தடுத்துக்கொள், நிப்பாட்டிக்கொள் அப்படிங்கிற அமுருக்கு வருது. இந்த சஹு என்பதும் மஹு என்பதும் ஏவல் வினைக்கு வரக்கூடிய ஒரு இஸ்முல் ஃபேலு. ஏவல் வினை மட்டும்தான் அதில் வரும், வழங்குதா? அதில் வேறு தடுத்தான்னு சொல்வதற்கு மகுலேருந்து சொல்ல முடியாது, மகு மட்டும்தான். அதை காயிப்பு, ஹாலிரி, முத்தக்கல்லிம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ சஹு ஒன்று, மகு ஒன்று. அதுக்கடுத்தது உஃபின்னு ஒரு சொல் இருக்குது. குரானில் கூட வருதில்ல, உலா தக்குல்லகுமா உஃபின், பெற்றோரை உஃபின் சொல்லாத, உஃபுன்னு சொல்லாத அப்படின்னு வரும். அதுக்கு மொழிபெயர்ப்பில் சி என்று சொல்லாதன்னு நம்ம போடுவோம். உண்மையில் அதுக்கு என்ன அர்த்தம், உஃபு என்பதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால்
எனக்கு பிடிக்கலைன்ற அர்த்தம். அக்ரஹு நான் வெறுக்கிறேன். உஃப் என்கிற வார்த்தை வந்து ஒரு நமக்கு பிடிக்கலைன்ற அர்த்தத்துக்கு சொல்கிறது. அந்த அது அவன் உஃப்னு போடுறதுனால நம்ம என்ன செய்கிறோம், சீன்ற அந்த வார்த்தை பிடிக்காம போதுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் பிடிக்கலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், சீன்னு சொல்லுவோம். அதனால் நம்ம உஃபின் என்பதை தமிழாக்கம் பண்ணும்போது சீ என்று சொல்லாதேன்னு நம்ம போடுவோம். ஏன் அப்படி சீன்னு போடுறோம்னு கேட்டால், நான் வெறுக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை போட்டோம்னா அந்த ஆழம் கரெக்டாக கிடைக்காது. அரபில் எப்படி உஃபுண்டு ஒத்த ஷார்ட்டாக சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நிகரான சொல்லணும் என்பதற்காக சீன்னு போடுறோம். சி என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன, எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் தானே. சீன்னு சொல்லாதானே. சி என்று ஒருத்தன் சொல்கிறான்னா என்ன அர்த்தம், நீ சொன்னது எனக்கு பிடிக்கல, உன்னையே எனக்கு பிடிக்கல, நீ பேசுனது எனக்கு பிடிக்கல அப்படின்ற சொல்வதற்கு தான் சீன்னு போடுவோம். அப்போ உஃப் என்பதற்கு சீங்கிறது நம்ம அந்த அந்த கருத்தை தருவதற்காக அதை பயன்படுத்துகிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் அக்ரஹு எனக்கு பிடிக்கல, நான் வெறுக்கிறேன். அக்ரஹ கரிகண்டா வெறுத்தான். அக்ரஹு என்றால் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது இஸ்முல் ஃபேலு தான். சரியா? இப்படி ஒரு சொல் இருக்குது. அதே மாதிரி ஹலும்மங்கிறது என்னன்னா கூப்பிட்றதுக்கு உள்ளது. ஹலும்மன்னா விருந்தில் உட்காந்துட்டோம், ஹலும்மா வாங்க வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றது. இந்த கூப்பிட்றதுன்னு வாருங்கள் அர்த்தம். ஹலும்மான்னு சொன்னால் வாருங்கள். ஒரு 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 சபையில் எல்லாரையும் கலந்து கொள்வதற்காக வேண்டி, ஒரு சாப்பாட்டில் கலந்துக்கிறதுக்காக வேண்டி, ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறதுக்காக வேண்டி மற்றவங்களை கூப்பிடுவோம்ல, அந்த கூப்பிடுவதற்கு என்ன செய்வாங்கன்னா ஹலும்மாம்பாங்க. இந்த ஹலும்மா என்பதற்கு வந்து ஒரு ஆளுக்கும் ஹலும்மா என்று சொல்லலாம். வாங்கிற அர்த்தத்தில், வாருங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ஹலும்மான்னு சொல்லலாம். இந்த ஹலும்மா என்பது வந்து எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய சொல். இது வந்து இந்த உதாரணமாக எப்படின்னா, ஹலும்ம யா ரஜுலு, ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை கூப்பிட்டு ஹலும்ம வா அப்படின்னு ஆம்பளையும் கூப்பிடலாம். பொம்பளையும் பார்த்து என்ன செய்யலாம், ஹலும்ம யா இம்ராத், பெண்ணே வா. அப்போ ஹலும்மாக்கு அப்புறம் யா எம்ராத்துன்னு கூப்பிட்டோம்னா பெண்ணே வா. ஹலும்மன்னா வான்ற அர்த்தம். ஹலும்மத்துன்னு தேயலாம் வரல பாருங்கள். ஹலும்மாவை தான் இருக்குது. பெண்ணுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி 2 ஆண்களை கூப்பிட்றோம், ஹலும்மான்னு சொல்ல மாட்டோம். ஹலும்ம யா ரஜுலானி, 2 ஆட்களை இங்கே வாங்க, 2 ஆட்களை இங்கே வாங்கன்னு கூப்பிட்றோம். அப்போ இருவரை குறிக்கிற சொல் அங்கே வந்தாலும் ஹலும்ம வந்து மாறல, ஹலும்ம என்று தான் இருக்கிறது. அது மாதிரி 2 பெண்களை கூப்பிட்றோம், 2 பெண்கள் இன்றைக்கி வாங்க, 2 பேரும் வாங்கன்னு கூப்பிட்றோம். அப்போ ஹலும்ம எம்ரஅத்தானி, ஹலும்ம வந்து மாறலை. சரியா? அதே மாதிரி பல ஆண்களை கூப்பிட்றோம், ஹலும்ம யா ரிஜால், ஹலும்ம யா நிசா, ஆண்களே வாருங்கள், பெண்களே வாருங்கள். அப்போ இந்த ஹலும்ம என்பது வந்து வாருங்கள் எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடியது. அதாவது அம்ருல 6 இருக்கும்ல, உன்சுர் உன்சுரா உன்சுரு உன்சுரி உன்சுரா உன்சுருன்னு அந்த 6 இடத்திற்கும் இதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி அதாவது ஆண்பால் ஒருமைக்கும் பயன்படுத்தலாம், பெண்பால் ஒருமைக்கும் பயன்படுத்தலாம், ஆண்பால் இருமைக்கும் பயன்படுத்தலாம், பெண்பால் இருமைக்கும் பயன்படுத்தலாம், ஆண்பால் பன்மைக்கும் பயன்படுத்தலாம், பெண்பால் பன்மைக்கும் பயன்படுத்தலாம். முன்னிலை ஏவல் வினைங்கிற அர்த்தத்தில், வாருங்கள்ங்கிற அர்த்தத்தில். அப்போ அந்த ஹலும்மங்கிறது வந்து அதுக்கு ஒருமை இல்லை, அதுக்கு இருமை இல்லை, அதுக்கு வருங்காலம் கிடையாது, அது ஃபேலுடைய எந்த ஒரு வடிவத்திலையும் இருக்க கிடையாது. அது இருந்தாலும் என்னது, அது வந்து ஹலும்மங்கிறத ஒரு இஸ்முல் ஃபேலாக வச்சுருக்கிறாங்க. ஃபேலுடைய அர்த்தம் இப்போ ஹலும்மான்னு என்ன செய்யணும், எழுதிக்கிறணும். ஹலும்மண்டா வாருங்கள், வான்னு எழுதிக்கலாம், வாருங்கள் எழுதிக்கலாம். அடுத்ததாக இப்படி ஒரு எழுத்து இருக்குது, ஹா. இந்த ஹா என்பதை 4 விதமாக சொல்வார்கள். இந்த ஹா தான் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. கிராமரில் இப்படி இந்த 3 போடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். ஹாயி, ஹா, இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு. வெறும் ஹா தான். அந்த ஹாவுலேயே இன்னொரு 3 ஸ்டைல் என்ன செய்வாங்க, கொஞ்சம் சின்ன சேஞ்சு பண்ணி என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க, பயன்படுத்துவாங்க. இந்த ஹாக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், பாருங்க, ஹா என்பது ஹா ஜைதன். ஹா ஜைதன்னா ஹான்னா பிடி, இதை வாங்கிக்க பிடிங்கிறோம்ல, ஹா ஜைதன், ஜெய்தை பிடி. இந்த ஹா ஜைதன் சொன்னாலும் ஜெய்தை பிடி தான். ஹ ஜெய்தன், அதுவும் ஜெய்தை பிடி தான். ஹா ஜெய்தன், ஜெய்தை பிடி. அப்புறம் அந்த ஹா ஒன்று, ஹாயி ஒன்று இருக்கா, ஹாயி ஒன்று இருக்குது. ஹாயி ஜெய்தன், ஜெய்தை பிடி. அப்போ இந்த ஹா என்பதை வந்து இந்த 4 வகையாக பயன்படுத்தினாலும் அந்த 3 வகை வந்து என்ன செய்யாது, இல்லை, நடைமுறை ஜாஸ்தி கிடையாது.
உனக்கு தான் நம்ம எங்காவது நேரம் அரிதாக கவிதையில் வரும், அரிதாக வரும். அதிகமாக வரக்கூடியது இந்த ஹா மட்டும்தான். ஹா மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் போதும். இந்த ஹாங்கிற ஹாண்டு வர்றது இது என்ன ஃபேலாயுது இப்படின்னு அர்த்தம் செய்கிறோம். ஆனால் அது வினை சொல்லவா இருக்குது? வினை சொல்லுடைய வடிவத்திலையும் இல்லை, வசன்லையும் இல்லை, வினை சொல்லு மாதிரியான அந்த வரிசை அமைப்பும் என்ன இல்லை, சர்ஃபுலையும் இல்லை. அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் ஹாங்கிறது. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஃபேலுடைய அர்த்தம் இருக்கும், ஆனால் ஃபேலாக இருக்காது. ஹாவும், ஹாவும்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹாவும், ஹாவும் என்று சொன்னால் அதுக்கு இதே அர்த்தம், வாருங்கள் தான் அர்த்தம். இந்த பாருங்கள், ஹாருங்கள்னா குரானில் கூட ஒரு வசனம் இருக்குது. ஹாவுமு ஹாவு முக்ரவு கிதாபியா உலம் மதரிமா ஹிசாபியான்னு வரும்ல, அந்த சூறாவில் கூட குரான்லேயும் இந்த ஹாவுமுன்னு வருது. ஹாவும் என்று சொன்னால் பிடியுங்கள், வாருங்கள், அந்த மாதிரி அர்த்தத்துக்கு வரும். இந்த குரானில் எப்படி வருது? ஹாவும் இக்ரவு ரெண்டையும் சேர்த்ததுனால ஹாவு முக்ரவுன்னு வந்துடுது. ஹாவும் பிடியுங்கள், இக்ரவு ஓதுங்கள், என்னுடைய பதிவேட்டை படித்து பாருங்கள்னு ஒருத்தன் அந்த நன்மை தீமையுடைய லிஸ்ட்டை எல்லாத்துக்கும் கொடுப்பான்ல, அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் கொடுப்பான். கொடுத்தோன்னு சொல்லுவாங்களாம், இங்கே பாருங்கப்பா என் பதிவேட்டை பாருங்கள், இக்ரவு கிதாபியா என்னுடைய கிதாபை பதிவேட்டை படித்து பாருங்கள் என்று சொல்லுவானாம். அப்போ அந்த மறுமையில் ஒருத்தன் புலம்புறதுக்குரிய வசனம் இது. இதில் நமக்கு தேவை என்ன? இந்த ஹாவுமு இந்த வார்த்தையும் வரும். அதே மாதிரி மக்கான்னா இடம்னு அர்த்தம், கேண்டா உன்னதுன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துக்கு உள்ளது இல்லை இது. மக்கானக்க அப்படி மொத்தமாக உள்ளது. மக்கானக்கங்கிறது அப்படி பிரித்து சொல்கிற மாதிரியும் சொல் இருக்குது. மக்கான் என்றால் இடம், க என்றால் உனது, மக்கானக்க என்றால் உனது இடம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இந்த சொல் பயன்படுத்தப்படும். ஆனால் இங்கே இப்போ நம்ம இஸ்முல் ஃபேலாக பயன்படுத்துகிறது அது இல்லை. மக்கானக்கு அப்படி மொத்தமாக ஒன்றும். மக்கானக்கன்று என்னது, அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அங்கே ஏறி வந்துடாத, ஒருத்தங்க நிற்கிறான், மக்கானக்க அங்கே உஸ்புத் அப்படி இரு, நெல் அங்கே நின்றுக்க வந்துடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ இருக்கும் இடத்திலே இருந்து கொள் அப்படின்னு சொல்லுவதற்காக சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உஸ்புத். மக்கானக்கு என்ன அர்த்தம்னா உஸ்புத்னா அங்கே நீ இருந்து கொள். சபத்தன்னா நிலைத்து விட்டான்னு அர்த்தம். உஸ்புத்னா அங்கே நிலைத்திருன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் அங்கேருந்து ஆற்ற கடந்து நீங்கள் வந்துட்டு அங்கே நின்று வர்றேங்கிறான், வந்துடுறது அங்கே நில்லு அப்படின்னு சொல்ல. மக்கானக்கண்டு படியில் நிற்கிறான், கீழே இறங்க போகிறான், இல்லை அங்கே ஏறி நீ வர, நான் மேலே வர்றேன், நீ ஏன் கீழே வர்ற அப்படின்னு சொல்லுவோம். மக்கானக்க நீ அங்கே ஏறிங்க இப்படி மாதிரி சொல்கிறது. அப்போ நீ அவர் ஒருத்தர் இருக்கிற இடத்துல அவர் இருக்க சொல்வதற்காக வேண்டி மக்கானக்க என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள். இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் உஸ்புத்து, அங்கே தங்கிக்குள், அங்கே இருந்து கொள் என்று அர்த்தம். இது ஒரு இஸ்முல் ஃபேலு தான். அதுபோக சில சொற்களை எல்லா சொற்களையும் இல்லை, சில சொற்களை ஃபஆலி ஃபே ஐனு அலிஃபு லாமு ஃபஆலிங்கிற ஒரு வசனில் மாற்றுவாங்க. அது எதுக்கு மாற்றுவாங்கன்னு கேட்டால் ஏவல் வினைக்கு மாற்றுவாங்க. இது ஒரு சொல்லுக்கு மட்டும் உள்ளதில் நிறைய சில சொற்களுக்கு இருக்கிறது. அந்த சொல்லை மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு, இல்லாத சொல்லுக்கு நீங்களாக உண்டாக்கிடக்கூடாது. இது என்னென்ன சொல்லுக்கு வருதுங்கிறத லிஸ்ட்டு போட்டு என்ன செய்யணும், அது காட்டுறோம். ஒன்று நசலை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நசாலிம்பாங்க. நசலைன்னா இறங்கிறான், மேலேருந்து இறங்குறது இருக்குல்ல, படியிலேருந்து இறங்குறது, வானத்திலேருந்து இறங்குறது, மலையிலேருந்து இறங்குறது, அந்த மாதிரி இறங்குதல்ங்கிற அர்த்தத்துக்கு நசலை உள்ளேருந்து ஏவல் வினை எப்படி வரும்? நசலை இன்சில் இறங்கு அப்படின்னு வரும். இன்சில் சொல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நசலண்டா இறங்கினா நசாலி இறங்குறீங்க அப்படின்னு கூப்பிடும்போது என்ன செய்வாங்க? நசாலிம்பாங்க. அப்போ நசாலின்ற ஒரு வசனம் இல்லையே, இல்லை தான். நசாலிங்கிறது அந்த ஃபேலுடைய வசனில் ஒன்றுலையும் அது அடங்காது. நசாலுன்னு என்ன செய்யாது, சர்ஃபுலையும் வராது. அப்போ இது என்ன அர்த்தம்? வினை சொல்லுடைய அர்த்தம். இது வினை சொல் இல்லை, இது நசாலி. அதாவது ஃபஆலி மாதிரி இருக்கா, நசாலிக்கு இப்படி சொல்கிறாங்க. நசாலி மாதிரி உள்ள சொல்லு தராக்கின்னா தரக்க என்றால் ஒன்றை அடைந்தான். தரக்கன என்னது? அடைந்து கொண்டான், ஊரை அடைந்தான், கல்வி அடைந்தான், பணத்தை அடைந்தான், ஒன்றை அடைந்து கொண்டான் என்பதற்கு தரக்க. அப்போ தரக்க எதிர்க்குன்னா அடைவான், உதுருக்கு அடைந்து கொள், கல்வி அடைந்து கொள், செல்வத்தை அடைந்து கொள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் உதுருக்கு என்று சொல்லணும். உதுருக்குங்கிறத சொல்கிறதுக்கு பதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தராக்கிங்கிறாங்க.
ஃபாலி மாதிரி மாற்றுறாங்க. இதை மாற்றினாலும் கத்தப்போல கத்தாபி என்றக்கூடாது. விளங்குது? அவன் சொன்னதான் நம்ம சொல்லணும். இந்த விஷயம் வந்து எந்த சொற்களை அப்படி சொல்லுகிறானோ அந்த சொற்களோடு நிறுத்திக்கிறணும். இது வந்து சட்டப்படி உள்ளது கிடையாது. ரூலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்றுக்கு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அது மாதிரி உள்ளதெல்லாம் பொருத்திக்கிறலாம். இது வந்து ரூல் படி உள்ளது கிடையாது. குறிப்பிட்ட சில சொற்களை இப்படி பயன்படுத்துகிறார்கள். அதே மாதிரி அந்த சொல்லை தவிர வேறு சொல்ல நீங்கள் இப்படி செஞ்சிடக்கூடாது. சரியா? அப்போ நசலவில் இருந்து நசாலி என்பார்கள். அதுவும் இஸ்முல் ஃபேல் தான். ஃபேலுடைய அர்த்தம் ஆனால் இஸ்மா இருக்குது. தராக்கி என்பார்கள். தரக்கவுல இருந்து தராக்கி அடைந்து கொள் அப்படிம்பாங்க 2. அதே மாதிரி வந்து நல்லாரி, நல்லறன்னா கவனித்தான் பார்த்தான், சிந்தித்தான்கிற அர்த்தம் இருக்குது நல்லற. இப்போ நல்லறன்னா கவனித்தான் சிந்தித்தான் பார்த்தான்ற அர்த்தம் இருக்குல்ல. அதில் ஏவல் வினை எப்படி வரும்? உந்துர், சிந்தி பாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உந்துர்னு சொல்கிறதுக்கு போல் என்ன செய்வா, உந்துர்னு சொல்லுவாங்க. அது இது இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. இதுவும் இருக்குது. உந்துர் என்றும் சொல்லலாம். அதோடு சேர்த்து நல்லாரி, கவனி, கொஞ்சம் பாரு, பாரு என்று சொல்வதற்கு என்ன செய்வாங்க? நல்லாரி என்று சொல்வார்கள். இது வந்து ஃபேலுடைய எந்த வசன்லையும் இல்லை. ஆனால் ஃபேலுடைய அர்த்தத்தில் இருக்கிறது. ஏவல் வினையுடைய அர்த்தத்தில் இருக்கிறது நல்லாரிங்கிறது. அதே மாதிரி வந்து மனாய், மனாய் என்றால் வந்து தடை செய்கிறது, தடுத்தான். மனாண்டா என்னது? தடை செய்தான், தடுத்தான் அப்படின்னு அர்த்தம். மனாவில் இருந்து இம்னா, தடு. மனாவில் இருந்து ஏவல் வினை எப்படி வரும்? இம்னா, தடுப்பாயாக, தடுத்து விடுன்னு அர்த்தம் வரும். இம்னான்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இம்னான்னு சொல்லுவாங்க, ஜாஸ்தியாகவே சொல்லுவாங்க. மனாயின்னா தடுத்துருன்னு சொல்லி என்ன செய்வாங்க? பேசும்போது மனாயிங்கிற மாதிரியும் பயன்படுத்துவார்கள். எல்லாம் ஃபாலி மாதிரி இருக்கு பாருங்க. ஃபாலி, நசாலி, தராக்கி, மனாயி. அதே மாதிரி இன்னொன்று வந்து தராக்கி. முதல் சொன்னது தராக்கி, தாலு. இது வந்து தே போட்டு என்ன செய்கிறாங்க? தராக்கின்னு சொல்கிறாங்க. தராக்கின்னா என்னது? தரக்கண்டா விட்டான் அர்த்தம். தரக்கண்டா விட்டு விட்டான், ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டுறான்ல, அதுக்குரிய சொல்லு என்ன? தரக்க. தரக்கவுலேருந்து ஏவல் சொன்னால் எப்படி சொல்லணும்? உத்ருக், விடு, விட்டுரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உத்ருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தராக்கி, விட்டுருன்னு அர்த்தம். உத்ருக்கும் சொல்லலாம், தராக்கியும் சொல்லலாம். அது மாதிரி இவ்வளவுதான். இந்த சொற்கள் தான் என்ன செய்யணும்? நீங்கள் அந்த ஃபாலின்னு மாற்றினா வரும். இதுவும் என்னது? இஸ்முல் ஃபேல். இது வந்து நான் இதுக்கு பிறகு எதையாவது சொல்லுவோம்ல, விட்டு, எதை விட்டுருன்னு சொல்லணும், நசபு செய்யணும். அது தனி விஷயம். அதுக்கு அடுத்தது இப்போ சொன்னது பூராவுமே வந்து ஏவலாகத்தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க இப்போ சொன்ன எல்லாமே. அதாவது தராக்கி, விட்டு விடு, ஏவல் வினை. அதே மாதிரி இம்னா, தடுத்து விடு, அதுவும் ஏவல் வினை அர்த்தம். உந்தூர், பாரு, ஏவல் வினை. உதுருக்கு, அடைந்து கொள், ஏவல் வினை. அப்போ நசாலி, இன்சில், இறங்கு, ஏவல் வினை. அங்கே தங்கிரு, மக்கானுக்கு உசுபுத்து, ஏவல் வினை. அதே மாதிரி பிடியுங்கள், ஏவல் வினை. அதே மாதிரி வாருங்கள், ஏவல் வினை. அப்போ இப்போ இது வரைக்கும் படித்தது பூராமல் என்னவாக இருந்துச்சு? வந்து ஏவல் வினையாக தான் இருந்துச்சு. இந்த ஏவல் வினையாக வரும் பொழுது எதுக்காவது அதுக்கு மஃபூலு சொல்ல தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஃபேலில் வந்து மஃபூலை சேர்த்தா நசபு செய்வோம்ல. லரப ஜெய்துன் அம்ரன், ஜெய்து அம்ரை அடித்தான்றோம்ல. இந்த அம்ரன்கிற நசபு செய்கிறோம்ல, எதுக்கு செய்கிறோம்? மஃபூலுக்கு செய்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேல்களுக்கும் என்ன வரும்னு கேட்டால் மஃபூல் மாதிரி வரும். வந்தால் என்ன செய்யணும்? வந்தால் நசபு செய்யணும். வராமையும் போயிடும். வந்தால் நசபு செய்யணும். உதாரணமாக வந்து நசாலி, இறங்குங்கிறோம். இதுக்கு மஃபூல் தேவையில்லை. இறங்குறதுக்கு மஃபூல் தேவையில்லை. அதே நேரத்தில் வந்து அடைந்து கொள்னா தேவைப்படும். எதை அடைந்து கொள்ளு? தராக்கி, இல்மன், இல்மை அடைந்து கொள். தராக்கி, மாலன், செல்வத்தை அடைந்து கொள். அது தேவைப்படும் அடையிறதல் என்பதுக்கு. அது மாதிரி நல்லாரி, பாருன்ட்டு சொல்கிறோம். பாருண்டா எதை? நல்லாரி குத்துவன், கிதாபுகளை பாரு, நல்லாரி வானத்தை பாரு, இதை ஒன்று பார்க்க சொல்லுவோம்ல, அதுக்கு நெசவு செஞ்சிடணும். அது மாதிரி மனாய், தடு, எதை தடுக்க சொல்கிறீங்களோ அதை வந்து என்ன செய்யணும்? நெசவு செஞ்சு படிக்கணும் மஃபூல்னு அடிப்படையில். தராக்கி, விட்டுரு, எதை விட்டுரு? எதை ஒன்று விடுவீங்கல்ல, அப்போ தராக்கின்னா விட்டு விடு, இது கெட்ட பழக்கத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். தான் என்னது வந்து தராக்கின்னு போடுவாங்க. அது நெசவு செஞ்சு சொல்லணும். இதெல்லாம் அப்படி உள்ளாச்சா. அதுக்கு அடுத்தது வந்து இது நம்ம ஆமில் கணக்கில் உள்ளதில் முடிஞ்சிருச்சு. என்ன கேட்டால் நசபு செய்கிற லிஸ்ட்டு தானே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமில்களில் நசபு செய்யக்கூடிய இஸ்முல் ஃபேல்களை படிக்கிறோம்.
நசபு செய்கிற விஷயம் வந்து ஏவல் வினைக்கு தான் வரும். சென்ற கால வினையாக வந்துச்சின்னு வைங்களேன், அதுக்கு நசபு செய்யாதுல. அந்த அர்த்தம் தரக்கூடிய சொற்களும் இருக்கிறது. இது இந்த இஸ்முல் ஃபேல் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர அமலுக்கு இல்லை. அமல் வந்து நசபு இது செய்யாது. இது இது இப்போ சொல்லக்கூடிய இஸ்முல் ஃபேல்லாம் என்னன்னு கேட்டால் சென்றான் போனான் அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடியது. அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய சென்ற கால வினையுடைய அர்த்தம் தரக்கூடியதாக இருந்தால் அது இஸ்முல் ஃபேலாக இருந்தாலும் பின்னாடி வர்ற சொல்லுக்கு நசபு செய்யுங்கிற சொல்கிறாங்கல்ல, அந்த பட்டியலில் இது வராது. ஆனால் இஸ்முல் ஃபேல் பட்டியலில் வரும். அதில் ஒரு சொல் என்னென்னு கேட்டால் ஹைஹாத்த. ஹைஹாத்தன்னா ரொம்ப தூரமாக போய்விட்டது, தொலைவாக போய்விட்டது. ஹைஹாத்த லிமா துவதூன் குரானில் கூட வருதில்ல, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஹைஹாத்த என்றால் ரொம்ப தூரமாகிவிட்டது. பவுதன்ற அர்த்தம். ஹைஹாத்தன்னா ஹைஹாத்த ஜெய்துன், பவுத ஜெய்துன், ஜெய்து ரொம்ப தொலைவாக போயிட்டான். ஜெய்துங்கிற நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஒரு அளவு போகிற வரைக்கும் கண்ணுக்கு தெரிவான். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக தெரிகிற அளவுக்கு போயிட்டான்னு சொல்லுவோம்ல, அப்படி செய்வோம். ரொம்ப தொலைவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ரொம்ப தொலைவுக்கு போயிட்டான்னு சொல்கிறதுக்கு பதிலாக எதை பயன்படுத்துவாங்கன்னா ஹைஹாத்த ஜெய்துன், ஜெய்து வெகு தொலைவுக்கு சென்று விட்டான். பௌதன்னா தூரமாகி விட்டான்னு அர்த்தம். இப்போ வந்து ஹைஹாத்தங்கிறது சென்ற காலத்தினுடைய அர்த்தம். ஆனால் சென்ற கால வினை மாதிரி இருக்குதா, ஃபால மாதிரி இருக்கா, ஃபைல மாதிரி இருக்கா, எது மாதிரியும் இல்லை. அப்போ இதுவும் இஸ்முல் ஃபேல் தான். ஆனால் நசபு செய்கிற பட்டியல் கிடையாது. நசபு செய்கிறது ஏவலாக இருந்தால் தான் நசபு செய்யும். சரி, அதே மாதிரி சர் ஆன, ஹைஹாத்தன்னு ஒன்று, சர் ஆன. சரானா ஃபாஸ்ட்டாக வேகமாக போனான்னு அர்த்தம், விரைந்தான். அதுக்கு சொல்கிற வார்த்தை என்னது, விரைந்தான். சர ஆன என்றால் விரைந்தான். சர ஆன ஜெய்துன், ஜெய்து நம்ம விரைவாக போகிறான். விரைவாக போகிறாங்கல்ல, சுத்த ஆடி ஆடி நடக்காமல், அசைஞ்சு நடக்காமல் வேகமாக போகிறான்னு வைங்களேன். ஓட்டத்துக்கு மாதிரி நடக்கிறான், ஓட்டம் மாதிரி நடக்கிறான்னு வைங்க. அதை என்ன செய்வோம்னா சர்வா, விரைந்தான்னு சொல்லுவோம். அந்த சர்வான்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சர்வாவும் சொல்லுவார்கள், அதுக்கு பதிலாக இதையும் சொல்லுவார்கள். சர் ஆன என்றால் அதாவது சர் ஆன ஜெய்துன், அதாவது சர் ஆன ஜெய்துன், ஜெய்து ரொம்ப தூரத்துக்கு போய்விட்டான். ஜெய்தான் சர் ஆன ஜெய்துன், ஜெய்து வந்து விரைவாக போய்விட்டான், விரைந்தான். அது சர்வா, சர் ஆனன்னு இருக்கிறது. சர்வாங்கிற ஃபவுலங்கிற வசனில் உள்ள சர்வாங்கிற சொல்லுடைய அர்த்தத்தில் அடங்கி இருக்கிறது. இது ஒரு இஸ்முல் ஃபேலு. இதுக்கெல்லாம் மஃபூல் வராது. அவன் விரைந்தான் என்பதற்கு மஃபூல் தேவைப்படுமா, படாது. நசுப்பு வராது. ஃபேல் மாதிரி வச்சு சரான செய்தும் ஃபாயில் மாதிரி கொடுத்துட வேண்டியது. அதே மாதிரி இப்படி ஒரு சொல் இருக்குது, வஸ்கான, விஸ்கான, உஸ்க். இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்படவே மாட்டீங்க. நானும் இந்த மாதிரி ஒரு சொல் பயன்படுத்தின மாதிரி இதை பார்க்கவே இல்லை. கிராமரில் எழுதி வச்சுருக்குறாங்க. ஏதாவது கவிதையில் எழுதியிருப்பாங்க, இந்த காலத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கவிதை புத்தகங்களில் இப்படியான ஒரு சொல் இருப்பதாக நினைஞ்சிருப்பாங்க. ரொம்ப 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 அரிதாக உள்ள ஒரு விஷயம். இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்குது. வஸ்கான என்று சொல்லுவார்கள், விஸ்கான என்று ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதிக புழக்கம் இல்லாதெல்லாம் அந்த குழப்பமே வரும். எப்போவுமே வஸ்கான் என்று சொல்லலாம், விஸ்கான்னு சொல்லலாம், உஸ்கான்னு சொல்லலான்னு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இது புழக்கத்தில் இல்லை. புழக்கத்தில் இருந்தால் ஒரே மாதிரி எல்லோரும் என்ன செஞ்சுருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கும். புழக்கமே இல்லாமல் எழுத்தில் கொடுக்கும்போது ஒருத்தனை செய்வான், ஜேர் ஜபர்லாம் கிடையாதுல்ல, அதை வஸ்கானான்னு படிப்பான். இன்னும் ஒருத்தவன் விஸ்கானான்னு படிச்சிருப்பான், இன்னொருத்தன் உஸ்கானான்னு படிச்சிட்டு அவன் அதுக்கு தகுந்த மாதிரியே எதுவும் செய்வான், பயன்படுத்திட்டு வருவானா. அதனால் 3 விதமாக வந்துடுது. ரொம்ப ரொம்ப பயன்படுத்துகிற சொல்லாக இருந்தால் அது ஒரே முறையில் தான் இருக்கும். அரிதாக உள்ளதாக தான் இந்த மாதிரி வேறுபாடெலாம் வரும். வஸ்கான, விஸ்கான, உஸ்கான 3ல் எதோ வேணாலும் சொல்லலாம். அதுவும் வேகமாக சர்வான்னு அர்த்தம். வஸ்கான செய்துன், செய்து வேகமாக போயிட்டான். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறங்க. இதெல்லாம் நீங்கள் நானே இது வரைக்கும் இந்த வஸ்கான இடம்பெற்ற ஒரு கவிதையோ ஒரு புஸ்தகமோ நான் பார்க்கவே இல்லை. வழங்குதா? நீங்களும் பார்ப்பீங்களான்னு தெரியலை. அப்படி இருந்தால் எங்கேயாவது நூல்களில் எதுலையாவது இலக்கியங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வஸ்கான, விஸ்கான, உஸ்கானன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சரு ஆணுக்கு சொன்னோம்ல அந்த அர்த்தம் தான். சரு ஆனா ஃபாஸ்ட்டாக போனான், வேகமாக போனான்ங்கிற அர்த்தம். இது ஒரு சொல். அதே மாதிரி வந்து பத்து ஆன இல்லை புத்து ஆன 2 மாதிரியும் சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு நேர் ஆப்போசிட் அர்த்தம். அதாவது சுலோவாக போகிறது, ஆடி அசைஞ்சு போகிறது, தாமதமாக. அதாவது ஸ்லோவான என்னது, மெதுவாக, வேகம் இல்லாமல் போகிறது. பத்துவா செய்துன்னா
ஜெயிது வந்து ரொம்ப மெதுவாக நடக்கிறான், மெதுவாக சென்றான்னு அர்த்தம். இந்த மெதுவாகன்னு சொல்கிறோம்ல, வேகத்துக்கு எதிர்ப்பதை வந்து மெது தானே. வேகமாக போனால் மெதுவாக போனாங்கிறீங்களா, அந்த அந்த மெதுவாக தாமதமாக அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும், பத்துவான்னு ஒரு சொல் இருக்கிறது சென்ற கால வினையில். அந்த பத்துவாவை சொல்லாமல் என்ன செய்வாங்கன்னு அதையும் சொல்லிக்கிடுவாங்க. அதோட பத்ஆன் என்று சொல்லுவார். பத்து ஆன ஜெய்துன், ஜெய்து ரொம்ப சுலவாக போயிட்டுருக்கிறான், புத்து ஆன ஜெய்துன் என்றும் செய்வார்கள், சொல்வார்கள். அப்போ சத்தான என்றால் வந்து இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குறாங்க, பிரிஞ்சுட்டாங்க. சத்தான என்றால் பிரிந்தான்னு அர்த்தம். பிரிந்தான்கிற சொல்லுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணும்ல. பிரிந்தாண்டு எந்த பாஷையில் சொன்னாலும், அரபியில் இல்லாமல் தமிழில் ஆங்கிலத்தில் கூட சொல்லுங்களேன். பிரிந்தான்னு சொன்னீங்கன்னா ஜெய்து பிரிந்தாண்டா ஏதாவது அர்த்தம் இருக்குமா? ஜெய்து மட்டும் இப்படி பிரிவுக்கு ரெண்டு பேர் வேணும்ல. அப்போ இந்த சத்தான என்பதற்கு பிரிந்தான்னு அர்த்தம். இதுக்கு வந்து ரெண்டு ஃபாயில் வரணும். எப்படி? சத்தான ஜெய்துன் வாம்ருன், ஜெய்தும் அம்ரும் பிரிந்தார்கள். அது இல்லாட்டி மீனிங்லாம் போயிருமே. ஜெய்து பிரிந்தாண்டா அது எப்படி பிரிய முடியும்? ரெண்டு பேர் பிரிகிறதுக்கு ரெண்டு இருந்தால் தானே பிரிதல் வரும், சேர்ந்தால் தானே பிரிதல்னு வரும். சேருவதற்கு ஒன்று எப்படி சேர முடியும்? அப்போ சத்தான என்பது வந்து பிரிந்தான்ற அர்த்தம். இதற்கு என்ன வரணும்? ரெண்டு பேர் பின்னாடி குறிப்பிடப்படும். எனக்குதா ரெண்டு பேரை குறிப்பிட்டு ரெண்டுக்குமே ரபோ செஞ்சு சொல்ல வேண்டிய ஃபாயில் மாதிரி. உதாரணமாக சத்தான ஜெய்துன் வாம்ருன், சத்தான ஜெய்துன் வாம்ருன், ஜெய்தும் அம்ரும் பிரிந்தார். சத்தானுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கு? இஃப்தரக்க. ஃபரக்கண்ட பிரித்தான், இஃப்தரக்கண்ட பிரிந்தான். இஃப்தரக்க ஜெய்துன் வாம்ருன், ஜெய்தும் அம்ரும் பிரிந்து கொண்டனர். நண்பராக இருந்திருப்பாங்க, அல்லது தொழிலில் பங்காளியாக இருந்திருப்பானுவோ, ஏதோ ஒரு விஷயத்தில் அண்ணன் தம்பியாக கூட இருந்திருப்பாங்க, பிரிஞ்சுட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சேர்ந்துருந்த ஆளுக்கு பிரிஞ்சாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள வார்த்தை என்ன? இஃப்தரக்க ஜெய்துன் வாம்ருன் அப்படி சொல்லாமல் அதுக்கு பதிலாக சத்தானன்னு போட்டுருவாங்க. சத்தான ஜெய்துன் வாம்ருன், ஜெய்து அம்ரும் பிரிந்து விட்டார்கள். இதுகளெல்லாம் ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தப்படும். குறைவாக பயன்படுத்தப்பட்டால் நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னு கேட்டால், இப்போ நம்ம படித்ததுக்கு பேர் வந்து இஸ்முல் ஃபேல்னு படிச்சிருக்கிறோம். இஸ்முல் ஃபேல்னு சொன்னால் அர்த்தம் வந்து ஃபேலுடைய அர்த்தமாக இருக்கும், அந்த சொல்லு இஸ்மாக இருக்கும். அப்படி உள்ளதுக்கு இஸ்முல் ஃபேல்னு வச்சுட்டாங்க. அந்த இஸ்முல் ஃபேலில் வந்து கிதாபுகளில் 4 தான் குறிப்பிட்டிருப்பாங்க. 4 அல்ல நிறைய கூட சொன்ன நம்பிட்டுருக்குறது. நிறைய இஸ்முல் ஃபேல்கள் இருக்கிறது. அதை அந்த கிதாபுகளில் அந்த வார்த்தைகள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு என்ன சர்ஃபு, இந்த ஏவல் வினைக்கு அர்த்தம் சரியாப்பா, ஏவல் வினைக்கு சர்ஃபு செய்யணுன்னு கேட்டால் உங்களுக்கு செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு பதில் அது இஸ்முல் ஃபேலுங்க, அது சர்ஃபுலாம் வராது, சர்ஃபு வராமலே ஏவல் வினையுடைய அர்த்தம் வந்துடும்னு சொல்லணும். அதுக்காக நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் அது யூஸ் ஆகுங்கிறத விளங்கிக்கணும். அதுக்கடுத்து கவனிக்க வேண்டிய ஆமில்களில் அடுத்து கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால், நாக்கிசான வினைச்சொல். நக்கசண்டா குறைத்தான், நாக்கிசத்துனா குறைவானது, வினைச்சொல் குறைவுடைய வினை சொல்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படி சில ஃபேல்கள் இருக்கிற நம்ம எல்லா ஃபேல்களுமே நாக்கிசு கிடையாது, தாமானது தான். எல்லா வினையும் சொல்லுமே. நான் சிறல் அரப அலிமா கத்தலை ஃபத்தகண்டு எதை சொன்னாலும் சரி, அதில் உலகத்தில் உள்ள அத்தனை வினை சொற்களுமே தாமானது. தாம் என்றால் முழுமையானது, அதுக்கு முழுமையான ஒரு அர்த்தம் வரும். ஃபத்தகண்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு அர்த்தம் சொல்லுவீங்க, அந்த அர்த்தம் அது முழுசாக அது கிடச்சி போயிடும். அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அப்படி இல்லாமல் சில வினைச்சொற்கள் இருக்கும், அதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு அர்த்தம் இருக்காது. அந்த மாதிரி முழு அர்த்தம் இருக்காது. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாக்கிஸான ஃபேலு, குறைவுபடுத்த ஃபேலு, பன்மையாக சொல்கிறா இருந்தால் அஃபாலும் நாக்கிஸா, ஒத்த ஃபேலுக்கு சொல்வதா இருந்தால் ஃபேலும் நாக்கிஸ், அது வந்து நாக்கிஸான ஃபேலு என்று சொல்வார்கள். இப்போ குறைவானதுன்னு எப்படி என்று சொன்னால், இதில் மொத்தம் இது மாதிரி வந்து 13 இருக்குங்க. இது மாதிரி எத்தனை இருக்குது? 13 சொல் இருக்குது நாக்கிஸான ஃபேலு. அந்த 13ல் ஒன்று தான் காண. இதை பல தடவை நம்ம சொல்லிவிட்டோம் காணுண்டு. இந்த காணங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால், காண ஜெய்துன், ஜெய்து ஆகிவிட்டான். முழுமையாச்சா? என்னவோ ஆயிட்டான், ஏதாவது விளங்குமா? என்னவோ ஆயிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்கிறத கேட்குறவனுக்கு புரியுமா? புரியாது. அவன் என்னவோ நான் இருக்கிறான் தான் சொல்ல வர்றீங்க. காண ஜெய்துன், ஜெய்து ஆகிவிட்டான், சாலிஹன் கெட்டவனாக தெரிஞ்சிக்கிட்டு இருந்தான், இப்போ கொஞ்சம் திருந்தி வாழ்கிறான். அப்போ என்ன செய்யணும்? காண ஜெய்துன் சாலிஹன், ஜெய்து சாலிஹா நல்லவன் ஆகிட்டான்
நல்லவன் ஆகிட்டான்னா அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான், கெட்டு போய் கிடந்தான். அப்போ இந்த காணங்கிறது வந்து ஜெயிது ஆகிவிட்டான் மட்டும் சொன்னால் அதுக்கு மீனிங் இல்லை. ஜெயிது கெட்டவனாக ஆகிவிட்டான், நல்லவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு நல்லவன் அந்த ஆகன்னு போடுறீங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தை போட்டால் தான் அது முழுமை பெறும். இப்போ காணவுக்கே ஒரு முழு அர்த்தம் இல்லை. காண செய்துன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால அது நாக்கிசுங்கிறாங்க. இது என்னது, இது ஃபேல்ட, இது வந்து எல்லாமே வரும். இந்த காணவில் என்ன வரும், காண காணா காணு, காணத்து காணத்தா குன்ன, குந்த குந்துமா குந்தும், குந்தி குந்துமா குந்தும் தான் குந்து குன்னான்னு சர்வு ஃபுல்லாக வரும். அதே மாதிரி காணங்கிறது கவனங்கிறது ஃபாலங்கிற வசனில் இருக்கிறது, ஃபேலுடைய வசனிலையும் இருக்கிறது. அதுக்கு வருங்காலம் வரும், எக்கூணு எக்கூனானு எக்கூணுன்னு தக்குணு தக்குனானு எக்குன்னு வரும். அதுக்கு வந்து ஏவல் வினை வரும், குன் கூணா கூணு கூணி கூணா குன்னண்டு ஏவல் வினை வரும். படற்கை ஏவல் வரும், லியக்குன் லியக்கூனா லியக்கூன் லி தக்குனா லியக்குன்னு வரும். அது மாதிரி லாயக்கூன் லாயக்கூனா லாயக்கூணுன்னு சொல்லி நகி விளக்கல் எல்லாமே வரும். காயினுன் இஸ்முல் ஃபாயில் வரும். அப்புறம் மக்கூன் இஸ்முல் மஃபூல் வரும். மக்கானுன் இஸ்முல் மக்கானுக்கு மக்கானுக்கு இது தான் வந்துச்சு. காணவுடைய காண என்பதனுடைய இஸ்முல் மக்கான் தான் மக்கான்கிற சொல்லு. காணாண்டா ஆனான், மக்கான் ஆகுமிடம், அது இடத்தை குறிக்கிறதுக்கு மக்காண்டு வருதா இல்லையா, எல்லாமே வரும். காணவுல வந்து சர்ஃபுடைய அனைத்தும் வரும். குறைன்னு எதனால் சொல்கிறோம்னு கேட்டால் மீனிங்கில் குறை, சொல் அமைப்பில் குறை இல்லை. கால மாதிரி பால மாதிரி நிறைய சொற்கள் இருக்கிறது. அந்த மாதிரி வகையில் காணண்டு ஆகிட்டு போயிடலாம். ஆனால் காணவுல என்னத்தினால அது குறைபாடுங்கிறோம்னா அது மீனிங்கை பார்க்கும்போது செய்து ஆகிட்டான், இன்னும் ஆகிட்டான், என்னவோ ஆகிட்டான்ல சொல்லு. அதையும் சொன்னால் தான் ஒருத்தனுக்கு செய்தி விளங்குமே தவிர அதை சொல்லணுன்னா செய்தி விளங்காது. காணவே முழுமையான ஒரு பொருளை தரவில்லை. ஆனால் லரப செய்துன்னா செய்து அடித்தான், ஓ அடித்தான ஒரு முழுமையான அர்த்தம் என்ன செஞ்சாங்கிறது சொல்லிவிட்டீங்க. நசர செய்துன்னு செய்து உதவி செஞ்சான், செய்து செஞ்ச வேலை என்ன, உதவி. அப்போ காண செய்துன்னு செய்து செஞ்ச வேலை என்ன, ஒன்றுமே இல்லை. செய்து ஆகிட்டாங்கிறீங்க. இப்போ செய்து என்ன வேலையை செஞ்சான், அது இல்லை. அப்படி என்ன வேலை செஞ்சான்னு தெரியாததுனால தான் இந்த ஃபேலுக்கெல்லாம் என்ன பேர், இந்த 13 வரப்போதில் இந்த 13க்கு என்ன பேருன்னு கேட்டால் நாக்கிசான ஃபேல்னு வச்சுருக்கிறாங்க. இது குறித்து கூடுதல் விவரத்தை என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.